மாணவிகளை தவறான பாதைக்கு நிர்மலா தேவி அழைத்த விவகாரம் தொடர்பாக விசாரணை அதிகாரி சந்தானம் மற்றும் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணையை இன்றும் தொடர்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை களத்தில் இருந்து நமது செய்தியாளர்கள் ஹரிகிருஷ்ணன் மற்றும் கணேஷ்குமார் ஆகியோர் தர இருக்கின்றனர். முதலாவதாக செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்டறியலாம். ஹரிகிருஷ்ணன், விசாரணை அதிகாரி சந்தானம் 3வது நாள் விசாரணையை இன்னைக்கு தொடங்கியிருக்கிறார். யார் யாரிடமெல்லாம் விசாரணை நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு? விவரம் என்ன? தம்பி தமிழரசன் பார்த்தீங்கன்னா, அந்த தமிழக ஆளுநரால் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சந்தானம் அவர்கள் 3வது நாளாக மதுரை அரசு விருந்தினர் மாளிகையில் விசாரணையை தொடக்கி இருக்கிறார். இன்றைய அவருடைய விசாரணை என்பது காலை 10லிருந்து 1:30 மணி வரைக்கும் பொதுமக்களிடம் புகார் மனுக்களை பெறுகிறார். ஏற்கனவே அதற்கான அறிவிப்பு கடந்த 19ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆடியோ விவகாரம் குறித்து தங்களுக்கு பொதுமக்களுக்கு யாருக்கெல்லாம் தகவல் தெரியுமோ அவர்கள் எழுத்துப்பூர்வமாக இங்கு வந்து புகார் அளிக்கலாம். ஏதாவது ஆவணங்கள் இருந்தால் அதையும் இணைத்து கொடுக்கலாம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று பொதுமக்கள் புகார் அளிப்பதற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் உள்ள காமராசர் பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்கு வந்து பேராசிரியர்கள் சங்கங்கள் மற்றும் பேராசிரியர் அல்லாத சங்கங்களிடம் அவர் புகார் மனுக்களை பெறுவதற்காக திட்டமிட்டிருக்கிறார். அதற்கான அறிவிப்பு முன்னதாக கொடுக்கப்பட்டு பல்கலைக்கழகத்திலும் சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த இரு விசாரணையில் காலையிலும் மாலையிலும் 2 விசாரணையை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். இது ஒரு இருக்க மதுரை சிபிசிஐடி காவல்துறையினர் தொடர்ந்து 2 நாட்களாக விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். இன்று 3வது நாளாக விசாரணை நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே முதல் நாள் விசாரணையிலே துணைவேந்தரிடம் 1 மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள். 2வது நாள் விசாரணையாக விசாலாஜிபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் பதிவாளரிடம் வந்து பதிவாளர் சின்னையாவிடம் 1 மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலையிலே ஒரு 2.25 மணி நேரம் வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் அறைகளிலே சோதனை நடத்தி சில ஆவணங்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த ஆவணங்களிலே கிடைக்கப்பட்டதை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட அவர்கள் ஆலோசித்து வருகிறார்கள். இன்று இதுபோன்று இரு விதமான விசாரணையானது மதுரையில் நடைபெற்று வருகிறது. தம்பி தமிழரசன். ஹரிகிருஷ்ணன், இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து செய்தியாளர் கணேஷ்குமாரும் இணைந்திருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். கணேஷ்குமார், அதிகாரி சந்தானத்தினுடைய விசாரணை ஒரு பக்கம் இருக்க, சிபிசிஐடி விசாரணை இன்றைக்கு 2ஆம் நாள் நடக்க இருக்கு. அவர்கள் யாரிடமெல்லாம் எப்படிப்பட்ட விசாரணை எல்லாம் மேற்கொள்ள இருக்கிறாங்க? அதாவது கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சி செய்த பேராசிரியை நிர்மலா தேவி வழக்கு விசாரணை என்பது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு நேற்று முன்தினம் முதல் விசாரணை என்பது பல்வேறு கோணங்களில் பல்வேறு கட்டமாக நடைபெற்று வருகிறது. நேற்று சிபிசிஐடி காவல் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட நிர்மலா தேவியிடம் இன்று 2வது நாளாக நேற்று மதியம் 2:40 முதல் நள்ளிரவு 1 மணி வரை நடைபெற்ற இந்த விசாரணை என்பது இன்று 2வது நாளாக காலை 9 மணி முதல் தொடங்கியிருக்கிறது. அதாவது இந்த வழக்கில் முக்கிய நபராக கருதப்படக்கூடிய நிர்மலா தேவியிடம் விசாரணை என்பது அவரிடம் விசாரிப்பதற்கு என்பது ஒரு தீவிரம் காட்டியிருக்கிறார்கள். அவர் கொடுக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையிலே அடுத்த கட்ட விசாரணை என்பது பல்வேறு வழிகளில் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் இவரிடம் விசாரணை என்பது தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் குறுக்கு விசாரணை எல்லாம் நடைபெற்று வருவதாக ஒரு தகவல் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் கல்லூரி நிர்வாகம் மற்றும் புகார் அளித்த மாணவிகளிடமும் இன்று விசாரணை நடத்துவதற்காக ஒரு திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே காவல் விசாரணையில் வாக்குமூலம் அளிக்கப்பட்டிருந்த 2, அதாவது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய துணை பேராசிரியர் மற்றும் முன்னாள் பிஹெச்டி மாணவர் கருப்பசாமி ஆகிய 2 பேரிடமும் விசாரிப்பதற்கான ஒரு திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை அவர்களிடம் விசாரணை என்பது துவங்கப்படவில்லை. ஆனால் அவர் 2 பேரிடம் விசாரணை என்பது உறுதியாக நடைபெறும் என்ற ஒரு தகவல்களை சிபிசிஐடி காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விசாரணை என்பது நிர்மலா தேவியிடம் விசாரணை என்பது தீவிரப்படுத்தி தற்போது விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தம்பி தமிழரசு, விசாரணை அதிகாரி சந்தானம் 3வது நாளா இன்னைக்கு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் உட்பட பல இடங்களில் விசாரணை நடத்த இருப்பதாக குறிப்பிட்டீங்க. கடந்த 2 நாட்கள் அவர் நடத்தின விசாரணையிலிருந்து என்னென்ன தகவல்கள் ஆவணங்கள்லாம் அவரிடம் கிடைத்திருக்கிறது? அது குறித்த விவரங்கள்.
நிச்சயமாக முதல் நாள் விசாரணையானது மதுரை அரசு விருந்தினர் மாளிகையில் துணைவேந்தர் மற்றும் பதிவாளரிடம் விசாரணை நடத்தினார்கள். ஏறத்தாழ காலையில் 11:10 மணியிலிருந்து 2:30 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக அவரிடம் 2 பேரையும் ஒருங்கிணைத்து அமர வைத்து விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணையில் முதலாவதாக சில ஆவணங்களை பதிவாளர் சின்னையா தாக்கல் செய்திருந்தார். அந்த ஆவணங்களில் உதவி பேராசிரியை அந்த நிர்மலா தேவி பல்கலைக்கழகத்திற்கு எந்த நேரங்கள்லாம் வந்திருக்கிறாரு, எந்தெந்த பணிகளுக்காக அவர் வந்திருக்கிறாரு, ஏதாவது பயிற்சிகள் எடுக்க வந்திருக்கிறாரா அல்லது தனிப்பட்ட நபரை யாரும் சந்திக்க வந்திருக்கிறாரா இது குறித்த ஆவணங்களை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட விசாரணையை அவர்கள் அந்த ஆவணங்களை அடிப்படை வைத்து தான் அடுத்த விசாரணையை நடத்த வேண்டியிருக்கிறது. அந்த சந்தான கமிட்டி அவர்கள் நடத்த வேண்டியிருக்கிறது. தொடர்ச்சியாக துணைவேந்தரிடம் சிசிடிவி காட்சிகள் மற்றும் அது நிகழ்ச்சிகளில் எடுக்கப்பட்ட வீடியோ மற்றும் புகைப்பட காட்சிகள் எல்லாம் இருக்கிறதா என்பது குறித்த விசாரணையெல்லாம் அவர்கள் கேள்விகள் எல்லாம் கேட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக அடுத்த சில ஆவணங்களையும் அவர்கள் கேட்டதன் அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய டீனை அவர்கள் தொலைபேசி வாயிலாக ஆவணங்களை எடுத்து வர அழைத்தார்கள். அவர்கள் கொண்டு சில கூடுதல் ஆவணங்களையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த ஆவணங்கள் எல்லாம் அவர் அவ்வப்போது ஆலோசித்து அந்த ஆவணங்களிடையே அவர் பார்வையிட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் கூடுதல் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் நேரடியாக மறுமுறையும் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் அழைத்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். அது 2வது நாளாக அங்கு அருப்புக்கோட்டையில் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. முதல் 20 பேரிடம் விசாரணை நடத்திருக்காங்க. அந்த 4 மாணவிகள் மற்றும் உள்ளிட்ட அங்கே பேராசிரியர்கள் அங்கு விசாரணையில் அவங்க ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அவர்கள் கொடுத்த தகவல்களும் இங்கே துணைவேந்தர்கள் மற்றும் காமராசர் பல்கலைக்கழகம் கொடுத்த தகவல்களும் ஒற்று போகிறதா, அவர் கொடுத்த தகவல்கள் முன்னுக்கு பிறனாக இருக்கிறதா, இல்லை கூடுதலாக விசாரிக்க வேண்டியிருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் ஆலோசித்து வருகிறார்கள். இவருடைய விசாரணைக்கு உதவியாக 2 பெண் பேராசிரியர் இருக்கிறார்கள், கமலி மற்றும் தியாகேஸ்வரி. அவர்கள் பெண்களிடம் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தவிர விசாரணை ஆணையருக்கும் உதவியாக இருப்பதற்காக அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணையானது நடத்த இருக்கிறாங்க. தற்பொழுது வரை இதுவரை நடத்திய விசாரணைகளில் உள்ள சந்தேகங்களை குறித்து தொடர்ச்சியாக அவர்கள் அறைகளில் அந்த அரசு விருந்தினர் மாளிகை அறை எண் 5 தற்போது ஆலோசித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக பொதுமக்கள் யாரும் புகார் மனுக்கள் கொடுத்தால் அவரிடம் விசாரணை செய்வதற்காக தயார் நிலையில் இருக்கிறாங்க. தம்பி தமிழரசன்.